மேஷராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குமோ என்னவோ இருக்குமோன்னு கவலைப்பட்டவங்களுக்கு இந்த நேரம் நல்ல யோகமான பலனை பெறக்கூடிய நேரம் தாங்க. பணவரவு கொண்டு வர முடியும். மனசுல ஏதாவது ஒரு கவலை இருந்ததுல அந்த கவலை நீங்கக்கூடிய நேரம். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல காரிய அனுகூலம் காத்திருக்குது. நண்பர்கள் வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன் தரக்கூடிய நேரம் தான். ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த நேரம் திருப்திகரமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்ட சிறப்பு தான். செலவுமே கட்டுக்கடங்கி இருக்கக்கூடிய நேரம் தான். ஏன்னா குரு பகவானுடைய சுப பார்வைங்கிறது நேரத்தில் அமைஞ்சிருக்கிறதால நல்ல பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசிக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல குணம் நல்ல சிந்தனை இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க தான். பெரும்பாலும் மேசராசிக்காரங்க ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கொள்கையின் வழியில பின்பற்றக்கூடியவங்க தான். ஆக்கப்பூர்வமான சிந்தனைங்கிறது இருக்கும். இந்த உலகமே ரொம்ப அழகானதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். உலகத்துல எங்க கொண்டு போய் விட்டாலும் சரிங்க இந்த ராசிக்காரங்க பிழைச்சிருவாங்க. ஏன்னா கடமைன்னு வந்துட்டா இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. வேலைன்னு வந்துட்டானா இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. வேலையில கண்ணு கருத்துமா இருக்கக்கூடியவங்க இவங்க தான். எல்லாருக்காகவும் பாடுபடக்கூடிய ஒரு நல்ல குணமும் உங்களுக்கு உண்டு. அதனாலேயே சில நேரம் உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும். சில நேரங்களில் நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும். அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல மேஷராசி அன்பர்களுக்கு அதாவது அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்க, எந்தெந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய தெய்வ வழிபாடு என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காண நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பா காத்திருக்குங்க. ராசி அதிபதி செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை, புதனோட குரு பார்வை இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை, அற்புதமான நேரம்னு சொல்லலாம். என்னதான் 7.5 சனி காலமா இருக்கட்டுங்க, இந்த வார காலகட்டங்கள்ல நீங்க எடுக்கிற முயற்சிக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பா இருக்குது. நீங்களாவே நிறைய முயற்சி செய்வீங்க. ஒரு திடமான நம்பிக்கை கொண்டு வருவீங்க. அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி உடம்புல ஏற்பட்டிருந்த தொல்லை நீங்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு உடல்நல தொந்தரவு இருந்திருக்கும். இல்லைன்னா உங்க குழந்தைகள் வழியில கொஞ்சம் மருத்துவ செலவு சந்திச்சிருப்பீங்க. வாழ்க்கை துணை வழியில கொஞ்சம் மருத்துவ செலவு இருந்திருக்கும். அந்த உடல் நலம் இந்த நேரம் சீராகும். அதாவது வைத்தியத்துல சீராகக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. நிறைய பேருக்கு இந்த நேரம் இந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குங்க. கடன் பெற்றாவது வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய நேரம். அதாவது ஒரு அமைப்புங்கிறது இந்த நேரம் ஏற்பட போகுது. வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க கூட வாய்ப்பா இருக்குது. பத்திரப்பதிவு செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா செஞ்சுக்கலாம். அது நல்லபடியா முடியும். சொத்து பத்தோட மதிப்பு சிறப்பா இருக்குது. வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமான முயற்சி நீங்க வந்து செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வேலையில் வர்றப்ப பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரம் தான். நிறைய பேர் வேலை இழந்திருக்கக்கூடியவங்களாமே இருப்பீங்க. அவங்க இந்த நேரம் வேலைக்கு முயற்சி செய்யலாம். தந்தையோட வாரிசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சாலுமே நீங்க முயற்சி பொறுத்து கிடைக்குங்க. திருமணம், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரியான நல்ல காரியம் நடக்கக்கூடிய நேரம். அதனால கொஞ்சம் பண தேவை அதிகமா இருக்கும். முடிஞ்ச வரைக்குமே சேமிக்க பாருங்க. இந்த நேரம் உங்க பேர்ல சேமிச்சீங்கன்னா அது ஏதாவது ஒரு வகையில செலவாகும். அதனால உங்க குழந்தைகளோட பேர்ல, வாழ்க்கை துணையோட பேர்ல நீங்க சேமிக்க பாருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சுப நிகழ்வு நல்ல முறையில நடக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தாங்க. வீட்லயும் வேலை, வெளியிலயும் வேலை, வேலை செய்யக்கூடிய பெண்களா இருந்தா இன்னும் பாதிப்பு அதிகமா இருந்திருக்கும். எந்த வகையிலுமே மனசுலயும் பாதிப்பு கொடுத்துருக்கும், உடம்புலையும் பாதிப்பு கொடுத்துருக்கும். அந்த நிலைமைங்கிறது இந்த வாரத்துல இல்ல. மதிப்பு மரியாதை சிறப்பா இருக்குது. அலைச்சல் கொஞ்சம் குறைவா இருக்குது. நீங்க ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்க இந்த நேரம் வாங்கக்கூடிய நேரம் தான். ஆனா உங்களுடைய உடைமைகளை, விலை உயர்ந்த பொருட்களை நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். அரசாங்க காரியம் எல்லாமே நல்லபடியா முடியக்கூடிய நேரமா இருக்குது. சகோதர வகையில ஒத்துழைப்பு கிடைக்குங்க இந்த நேரம். மேச ராசிக்கு நீங்க வேணா சகோதர வகையில நிறைய உதவி செஞ்சிருப்பீங்க, ஒத்துழைப்பா இருந்திருப்பீங்க, நிறைய ஒரு மாற்றத்தை மற்றவங்களுக்காக நீங்க செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்காக உதவி செய்ய யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த காலகட்டங்கள்ல சகோதர வகையில உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்கு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களா இருந்தாலும் இந்த காலகட்டம் சிறப்பு தாங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி காத்திருக்குது. தொழில் வியாபாரமும் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. ராசிநாதனுடைய அமைப்பு இந்த நேரம் சிறப்பா இருக்கிறதால, சொந்த ராசியில் அமைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு நன்மை தாங்க. எதிர்பாராத நன்மை, இந்த வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத விஷயத்துல நன்மை கிடைக்கக்கூடிய நேரம் தான். அதனால நல்ல எண்ணங்களை வளர்க்க பாருங்க. உங்க எண்ணம் தான் உங்களை வழி நடத்தும். அதனால
இந்த நேரம் உங்களுக்கு மறைமுக உதவிங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது. யார்கிட்டயாவது உதவிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இவங்க கிட்ட இருந்தா அந்த உதவி நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா டக்குன்னு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. அதே மாதிரி ராசியில சுக்கிரன் புதனோட இணைப்பு, புத சுக்கிர யோகம். இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையின் எடுத்துக்கிட்டான சிறப்பான பலன் தாங்க. மகிழ்ச்சிங்கிறது நிலைக்கக்கூடிய நேரமா இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்குது. குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப 2 பேருமே சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு மேசராசிக்கு இந்த வார காலகட்டங்களில் சிறப்பு தாங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சியில கொஞ்சம் ஆரம்பத்துல பிரச்சனை தர மாதிரி தான் இருக்கும். வரன் அமையறதுல தடங்கள் இருந்தாலுமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வரனா அமையும். மனசுக்கு பிடிச்ச மாதிரி வரன் அமையக்கூடிய வாய்ப்பா இருக்குன்னு சொல்லலாங்க. குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப கருத்து வேறுபாடு உங்களுக்கு இந்த காலத்துல இல்லாமலாம் இருக்காது. அனுசரிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னாவே பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வேலைன்னு வர்றப்ப உங்களுக்கு சிறப்பு தாங்க. தசா புத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தாங்க. நல்லபடியான ஒரு தொழில் அமையும். நல்ல விலை கிடைக்கும். உங்கள் பொருளுக்கு லாபம் கிடைக்கும். அதனால கவனம் கொடுக்கணும். சந்தை நிலவரத்தை கவனிக்கணும். புதுசாக முதலீடு செய்றீங்கனாலும் தாராளமாக செஞ்சுக்கலாம். ஒரு ஏற்றமான நேரம் தான். வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குங்க. பயணத்தால் லாபம் பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் ஏற்பட போகுது. அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கட்சியில ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் பேச்சில் கவனமா இருங்க. சம்மந்தம் இல்லாமல் விஷயத்துல நீங்க தலையிடுறது வேண்டாம். அது வேற பாதிப்பு ஏற்படுத்தணும். மனசுல இந்த கொந்தளிப்பும் வேண்டாம், கோபமும் வேண்டாம். கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமா இருக்க பாருங்க. ஏன்னா உங்களை பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்க முன்னுக்கு வந்துருவாங்க. உங்களுக்கு இந்த நேரம் தேவையில்லாத அவப்பேர் உண்டாயிரும். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. கட்சி மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த நேரம் நீங்க யோசிக்கிறது இப்போதைக்கு வேண்டாம். மன குழப்பத்துக்கு இடம் தராதீங்க. இருக்கக்கூடிய கட்சியிலே மன உறுதியோட கொஞ்சம் இந்த நேரம் செயல்பட பாருங்க. மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் அதை பத்தி நீங்க யோசிச்சுக்கிறது நல்லது. இப்போதைக்கு அதை பத்தி யோசிக்கிறது வேண்டாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டம் சுக்கிரன் மாதம் முழுவதுமே சிறப்பா இருக்கிறாரு. அதனால கலைத்துறை சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு நிறைய வாய்ப்பு காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு சிறப்பா இருக்குது. பொருளாதார நிலையை சரி செய்யக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது. அதுல எந்த பாதிப்புமே இல்லை. இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் பயணம் கொடுக்கும். பயணத்தான சாதகம் தான். மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரகிக்கக்கூடிய திறன் சிறப்பாக இருக்குது. நினைவாற்றல் சிறப்பாக இருக்குது. சரியான தேர்வுக்கு சரியான பதில் எழுத முடியும். நல்ல மதிப்பெண் பெற முடியும். இந்த நேரம் கொஞ்சம் பயணத்தை நீங்கள் குறைக்க பாருங்க. அதாவது வீட்லேயும் இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும், கொஞ்சம் சுபகாரியத்துக்காக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால கொஞ்சம் கல்வி நிலையில் மந்தமாக மாறிடுவீங்க. கொஞ்சம் அந்த பயணத்தை தவிர்க்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. வெளிநாடு கல்வி, வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குமே அதற்குண்டான நீங்க நடவடிக்கை இந்த நேரம் செஞ்சுக்கலாம். நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான். விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. போதுமான அளவுக்கு வசதி கிடைக்கும். விவசாயத்துக்குண்டான அனைத்து வசதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். விதைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், உரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு நியாயமான விலையில கிடைக்கும். உழைப்புக்கேற்ற விளைச்சல் இந்த நேரம் உறுதி தான். கால்நடை வாங்குறதா இருக்கட்டும், இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது. கூடுதலா இந்த பக்கத்து இடத்துலயே விளைநிலம் வாங்கக்கூடிய யோகம் பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கு. திசா புத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் மேசராசியில விளைநிலம் வாங்கக்கூடிய யோகங்கிறது ஏற்படும். கடன்பட்டாவது வாங்கக்கூடிய அமைப்பு சிறப்பா இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. ஏன்னா அலைச்சல் அதிகம். குடும்பத்துக்காகவும் அதிகப்படியான உழைப்பு. அதே மாதிரி குழந்தைகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கவலைங்கிறது இருக்குது. உங்களை நீங்க பார்த்துக்கிறது இல்லை. அதனால உடல் நலத்துல கவனமா இருங்க. மனக்கவலை வேண்டாம். உங்களுக்கு மனக்கவலை தான் முதல் எதிரியே. கவலை ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு உண்டுதான். ஆனா அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறது வேண்டாம். தேவையில்லாத கற்பனை ஏற்றுக்கிறது வேண்டாம். அதை கொஞ்சம் தவிர்த்துட்டாலே சிறப்பா இருக்குது. மன அமைதியை வச்சிருக்க பாருங்க. கற்பனையான கவலையை விட்டுருங்க. மற்றபடி இந்த காலம் சிறப்பு தாங்க. நட்சத்திர ரீதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேஷராசியில அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் ஆரம்பத்துல எல்லாமே உங்களுக்கு தடையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா மனங்கலங்காம செயல்பட்டீங்கன்னா நல்லபடியா முடியும். கொஞ்சம் உங்களுக்கு தடங்களை கொடுத்து தான் முடிவடையக்கூடிய நேரம். ராசி அதிபதிக்கு இந்த நேரம் குரு மங்கள யோகம். அதனால வேலை நல்லபடியா நடக்கும். எடுக்கிற முயற்சி சிறப்பா இருக்குது. தொழில் முன்னேற்றம் சிறப்பா இருக்குது. பண வருமானமும் சிறப்பா இருக்குது. ஆயுள் ஆரோக்கியத்திலையும் பாதிப்பு இல்லை. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு பார்வை இருக்கிறதால அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும். செல்வாக்கு சிறப்பா இருக்குது. வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் நல்ல பலன் தான். வேலையிலுமே எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்தம ஸ்தானத்துல சூரியன் நீச்சமா இருக்கிறாரு. அதனால வேலையில எந்த பாதிப்பும் இல்லை. எடுக்கிற வேலை நல்லபடியா நடக்கும். ராசிநாதன் இருக்கிறதால செவ்வாய் பகவானால எடுக்கிற வேலையும் நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பா இருக்குது. லாபம் பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் நல்லபடியா கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க. இந்த நேரம் தொழில் வாழ்க்கை, குடும்ப விஷயத்துலையுமே எந்த பாதிப்புமே இல்லை. கோபத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான். குடும்பத்திலையும் குழப்பம் இல்லை. பிள்ளைகளால பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு கூட அந்த பிரச்சனை நீங்குது. பொதுவாகவே மேசராசிக்கு ஏதாவது ஒரு வகையில ஆதரவுங்கிறது இந்த நேரம் கிடைக்குங்க. குடும்பத்தோட முக்கியமா குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் காத்திருக்குது.
பண விஷயத்துல கொஞ்சம் நிதானமா இருங்க. ஏதாவது குழப்பமா இருந்தா வீட்டுல பெரியவங்களுடைய உதவியை நீங்க இந்த நேரம் கேட்டுக்கலாம். இந்த நேரம் உங்களுக்கு பெரும்பாலும் வரவு செலவு சமம்தான். நல்லது கெட்டதுங்கிற மாதிரி கொஞ்சம் கலந்துதான் இருக்கும். ஆனா பெருசா பாதிப்பு இல்ல. எந்த விஷயத்திலையும் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் தரக்கூடிய நேரம் தான். வீட்டுல முடிஞ்சவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு நீங்க போய் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க. இல்லைன்னா வீட்டிலேயே தினமுமே காலை மாலை 2 நேரமும் திருச்செந்தூர் முருகனை நினைச்சு தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பு தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.